அன்பார்ந்த எங்களுடைய டிவோட்டினேஷன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ சரவணமாணிக்க சிவாச்சாரியர் முதல்வர் காஞ்சி காமகோட்டி பீடம் வேத சிவ ஆகம பாடசாலை சங்கரமடம் காஞ்சிபுரம் அடியனுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள். நமக்கெல்லாம் தெரியும், ஒவ்வொருத்தரும் பிறப்பு அப்படின்னு எடுத்துனோம்னா ஒரு நட்சத்திரம், அந்த நட்சத்திரத்தை பேஸ் பண்ணி ராசி, அந்த ராசியை பேஸ் பண்ணி அவங்களுடைய பிறந்த நேரத்தில் வரக்கூடிய லக்ன பலம் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது லக்னம் தான் அவள் இண்டிவிஜுவலை குறிக்கிறது. ராசிங்கிறது பார்த்தோம்னா அது பல பேருக்கு இருக்கலாம். ஒரு ராசி, ஒரு மேஷ ராசி அப்படின்னு எடுத்துட்டோம்னா பல கோடி பேர், 1,000 பேர் இருக்கலாம். ஆனால் லக்னம் அப்படிங்கிறது அவனுக்கு இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட லக்ன பலன் அப்படிங்கிறது வரும். லக்னம்ங்கிறதுனா என்ன அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதாவது லக்னம் அப்படிங்கிறது ஒவ்வொரு ராசி தான் லக்னம். இப்போது 24 மணி நேரத்தை 12ஆக பிரிப்பாங்க. 12 24 மணி நேரம், புரிஞ்சுதுங்களா? அப்போ இன்றைய காலையில் ஒரு 6 to 7:30 இந்த சூரிய உதயம் கணக்கு. இன்றைக்கி என்ன மாதம் அப்படின்னு எடுத்துனோம்னா இது மார்கழி மாதம். அப்போது இந்த 12 மாதம்தான் எடுத்தனால் மேஷம் அப்படிங்கிறது முதல் ராசி. இப்போ மேஷ மாதங்கிறது சித்திரை மாதம், ரிஷப மாதங்கிறது வைகாசி மாதம், இப்போ மிதுனம்ங்கிறது ஆனி மாதம், கடகம்ங்கிறது ஆடி, சிம்மங்கிறது ஆவணி, கன்னிங்கிறது புரட்டாசி. இப்படி பார்த்துன்னே வந்தோம்னா இந்த ராசி தான் மாதமாக வரும். மார்கழி மாதம் அப்படின்னு சொல்லும்போது தனுர் மாதம் அப்படிங்கிறது மார்கழி மாதத்தை குறிக்குது. ஏன் சொல்ல வரேன்னா, இந்த மார்கழி மாதத்தில் முதல் லக்னம் 6 to 7:30 இந்த சூரிய உதயம் அப்படிங்கும்பொழுது எந்த குழந்தை பிறந்தாலும் இது தனுசு லக்னத்தில் தான் பிறக்கும். அடுத்த 1.5 மணி நேரம் அப்படிங்கும்பொழுது மகர லக்னம், அப்படி அடுத்த ராசி மாறிண்டே வரும். அதுதான் லக்னம் அப்படிங்கிறது. அப்படி அந்த லக்னங்களில் பிறக்கும் பொழுது எந்தெந்த லக்னங்களில் பிறந்தால் என்னென்ன தசாபுத்திகளில் பிறப்போம் அப்படிங்கிறதெல்லாம் கணக்குண்டு. அப்போ அந்த லக்னத்தில் பிறக்கும் பொழுது அவர்களுடைய சுபாவங்கள் எப்படி இருக்கும், நடைமுறைகள் எப்படி இருக்கும், அவங்களுடைய வாழ்க்கை தரம் எப்படி இருக்கும், எந்தெந்த காலகட்டங்களில் அவங்க என்னென்னலாம் சந்திப்பாங்க, எப்படி நன்மைகள் நடைபெறும் அப்படிங்கிறதெல்லாம் பற்றி தான் இந்த பதிவில் நாம் இப்போ பார்க்குறோம். கன்னி லக்னத்தில் பிறந்த நேயர்களுக்கு வணக்கம். நாம் பார்த்துருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா லக்ன பலன்கள் அப்படிங்கிற தலைப்பு தான் இப்போ பார்க்குறோம். ஒவ்வொரு லக்னத்தில் பிறப்பவர்கள் இந்தந்த குணாதிசயங்களை உடையவர்கள், இந்தந்த பலாபலன்களை அடையக்கூடியவர்கள், அவர்களுடைய சுபாவங்கள், நடவடிக்கைகள், செயல்கள் இப்படி இருக்கும். இந்தந்த தசாபுத்தி காலகட்டத்தில் என்னென்ன பலன்களை அவர்கள் அடைவார்கள், இப்படியெல்லாம் பார்த்துருக்கோம். அப்படி பார்க்கும் பொழுது பொதுவாக கன்னி அப்படின்னு எடுத்துனோம்னா புதனுடைய ஆதிபத்தியத்தில் வர்றீங்க. புத பகவானே பொன்னடி போற்றி, அதாவது இதவுடன் வாழ இன்னல்கள் நீக்கு, புத பகவானே பொன்னடி போற்றி, பதம் தந்து அருளும் பொன்னொலியோனே, உதவியை ஆளும் உத்தமா போற்றி. புத பகவான் தான் பார்த்தோம்னா வித்தைகளுக்கு அதிபதி. பொதுவாக கன்னி லக்னத்தில் பிறந்தாலே சகல வித்தைகளும் அவங்களுக்கு சூட் ஆகும். இதுதான் இவங்க செய்வாங்க, இவங்களுடைய லிமிட் இவ்வளோதான் அப்படிங்கிறது எல்லையில்லாத ஒரு அறிவை பெறக்கூடியவர்கள் இந்த கன்னி லக்னத்தில் பிறக்கக்கூடியவர்கள். தர்மவான்கள், தர்மம் செய்பவதில் அதிக ஈடுபாடுகள் கொண்டவர்கள், தர்ம காரியங்கள், புண்ணிய காரியங்கள், தான தர்மங்கள் இதில் எல்லாம் ஈடுபடக்கூடியவர்கள் இந்த கன்னி லக்னத்தில் பிறக்கிறவர்கள். பின் இறக்கம் உள்ளவர்கள், பின்னாடி இறக்கப்படுவாங்க. முன்னாடி கோபமாக பேசிட்டாலும் அதோட அப்படி பேசிடக்கூடாது, நம்ம அவங்ககிட்ட அவன் மனசு என்ன வேதனைப்படுமோ, மறுபடியும் நீங்கள் எந்த பக்கம் உடனே கூப்பிட்டு சாரி கேட்பாங்க. ஃபோன் பண்ணி சாரி கேட்குறது, தெரியாத ஏதோ ஒரு டென்ஷனில் இருந்தேன் பேசிட்டேன், சாரி இனிமேல் இந்த மாதிரி நடக்காது அப்படின்னு பின்னிறக்கம் உடையவர்கள். இந்த மாதிரி கன்னி லக்னத்தில் பிறந்தவர்கள் ஆச்சாரம் அனுஷ்டானங்களை நம்பக்கூடியவர்கள். அதாவது சாஸ்திர ரீதியாக நேமரிஸ்டியாக ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறவங்க. இப்படிதான் இது இப்படித்தான் இருக்கணும், இதை மீறக்கூடாது. சில பேர் ஓவர்லுக் போடுவாங்க. அதாவது சிக்னல் ரெட்டில் இருந்தாலும் 4 பக்கம் வண்டி வரலைனாலும் நம்ம போயிடலாம் அப்படின்னு போகிறவங்க ரூல்ஸ் மீறவங்க. எல்லா விஷயத்துலையும் சொல்கிறேன். யாரும் இல்லைனாலும் நமக்கு க்ரீன் விழுந்தால் தான் நம்ம போகணும்னு நிற்கிறவங்க இந்த ஆச்சார அனுஷ்டானத்தை ஃபாலோ பண்ணுறவங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த கன்னி லக்னத்தில் பிறக்கிறவங்க தான். நமக்குன்னு ஒரு வரைமுறை வைத்துக் கொள்ளுதல், நம்ம அந்த விதியை மீறக்கூடாது, தப்பு பண்ணக்கூடாது, இப்படியெல்லாம் ஒரு கண்ட்ரோலாக வாழக்கூடியவர்கள், செல்ஃப் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்கிறவங்க அது வேணும். அது இவங்கள்ட்ட இருக்குது. யார்கிட்ட? கன்னி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு கண்டிப்பாக இது இருக்கும். நல்ல நடத்தை உடையவர்கள், அடுத்த வார்த்தை அதான் சொல்லுவாங்க. நன்னடத்தை அப்படின்னாலும் நல்ல செய்கை, கெட்ட செயல்களில் ஈடுபடாததே நல்ல நடத்தை, புரிஞ்சுங்களா? இப்போ நல்ல செய்கை, தான தர்மங்கள், பிறருக்கு உதவுறது, நல்ல பேச்சுக்கள், நல்ல செயல்பாடுகள், பிறர் மனம் வருந்தாமல் நடக்கிறது, இதெல்லாமே நல்ல நடத்தைகள். சுய காரியங்களில் வல்லவர்கள், தன்னுடைய வேலையை முதல்ல முடிக்கணும்னு நினைப்பாங்க. எப்போவுமே தான் வேலைக்கு பங்கம் இருக்கக்கூடாது, சுய காரியத்தில் அதிக கவனம் செலுத்தக்கூடியவர்கள். அவருடைய சொந்த வேலை ஏதாவது இருக்குன்னா அதில் கவனம் அதிகமாக செலுத்தக்கூடியவர்கள் இந்த கன்னி லக்னத்தில் பிறந்தவர்கள். மனோதைரியவர் உடையவர்கள், மனசில் தைரியம் அதிகமாக உடையவர்கள், எதுக்கு பயப்பட மாட்டாங்க. 12 மணி இருட்டாக இருந்தாலும் நடுக்காடாக இருந்தாலும் வரது வரட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு தைரியமாக நடக்கக்கூடியவர்கள் மனோதைரியர்கள். பிறரால் தொழில் வளம் பெறக்கூடியவர்கள், மற்றவர்களுக்கு தொழில் செய்து கொடுத்து அவர்களால் இவர்கள் வளம் பெற காணக்கூடியவர்கள், பிறருக்கு தொழில் சொல்லிக் கொடுக்கக்கூடியவர்கள். ஏன்னா இவங்க வித்வான்கள், விஷயம் தெரிஞ்சவங்க, இவங்களை வச்சு யூஸ் பண்ணிட்டு அவங்களால் இவங்க வளம் பெறுவார்கள் அப்படிங்கிறது யோகம். கன்னி லக்னத்தில் பிறந்தவர்கள் அந்த யோகத்தை அடைவார்கள். அதே மாதிரி பார்த்தீங்களா
நன்மை தீமை இரண்டையும் கண்டுபிடிக்கக்கூடியவர்கள். இது நன்மை இது தீமை அப்படின்னு கண்டுகொள்ளக்கூடியவர்கள். இதை செய்யலாம் இதை செய்யக்கூடாது அப்படின்னு அதை தெரிந்து வாழ்நாளை நடத்தக்கூடியவர்கள். அதிகமாக பின்னாடி வயசில் நிறைய சம்பாதிக்கக்கூடியவர்களாம். பின் வயதுனா இன்னும் ஒரு 40 to 60 அந்த வயசில் பார்த்தீங்கன்னா பெரும் பொருளாதாரத்தை ஈட்டக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. தவம் உடையவர்கள், தவம் பூஜை யோகம் தியானம் இதெல்லாம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள். யோகா பண்ணுறது இப்போல்லாம் புதுசாக பண்ணுறாங்கல்ல, இதெல்லாம் ஆரம்பத்துலேருந்தே இருக்குது. அப்போ இந்த யோகா பயிற்சி, தியானங்கள், மூச்சு பயிற்சி இதெல்லாம் பண்ணக்கூடியவர்கள். இவங்களுக்கு நல்ல ஒரு சுப கிரகங்கள் பார்வை அப்படின்னு இருந்ததுன்னால் 90 வயசு வரைக்கும் ஆயுளோடு இருக்கக்கூடியவர்கள். இந்த லக்னத்தில் பிறந்தால் சுப கிரகங்கள் பார்வை இருந்தால் ஒரு 90 ஆண்டுகள் நீண்ட ஆயுளோட எந்த நோய் நொடி இல்லாமல் இருக்கக்கூடிய அமைப்பை பெறக்கூடியவர்கள் கன்னி லக்னத்தில் பிறக்கிறவங்க. இப்போ இவங்களுக்கு இந்த 9 தசைகளில் எந்தெந்த காலகட்டத்தில் என்னென்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவாக இவர்களுக்கு நன்மை தரக்கூடிய தசை அப்படின்னு பொதுவாக பார்த்தோம்னா புதன் தசை 17 ஆண்டுகள். அந்த புதன் தசை இவங்களுக்கு கரெக்டாக 20 வயசில் வந்துருச்சு அப்படின்னா இவங்க தான் ராஜா. ஏன்னா வித்தை, பெயர், புகழ், உத்தியோகம், பெரிய ஸ்தானம், பெரிய ஸ்தாபனங்களை நிறுவக்கூடியவர்கள், தொழிற்சாலைகள், ஆலைகள் இந்த மாதிரி எல்லாம் நிறுவக்கூடியவர்கள். எந்த வேலை கொடுத்தாலும் செய்வாங்க. எல்லா தொழிலையும் கலைத்துறை எல்லா துறையிலும் வல்லுநர்கள் இவங்க. பொதுவாக எடுத்தனால் புதன் அப்படிங்கிறதுனால அவர் தான் டீச்சர், ப்ரொஃபஸர். அப்போ அவருக்கு எல்லாமே தெரியும். குரு, வித்தைகளுக்கு குரு அவர். அப்போ எதில் நீங்கள் கொண்டே விட்டாலும் ஒரு மாதம் ட்ரைனிங் கொடுத்தீங்கன்னா திருப்பி அவங்க உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய அளவு ஞானத்தை பெறக்கூடியவர்கள். அந்த புதன் திசை காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இவங்க அதிகமாக ஆராய்ச்சியாளர்கள், இந்த கணித மேதைகள் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, மேக்ஸில் புலியவர், சண்டம் இப்படிலாம் சொல்கிறவங்க இந்த மிதனமோ கண்ணிலேயோ பிறந்திருந்தால் அவங்க கண்டிப்பாக அப்படி தான் இருப்பாங்க. அதே மாதிரி பெரிய கணக்காளர்கள், ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டு இதில் எல்லாம் அதிக பணிகளில் இருக்கக்கூடியவர்கள் இந்த கன்னி லக்னத்தில் பிறந்தவர்களாக இருப்பாங்க. மேதாவிகள் அப்படின்னு சொல்லலாம். மேதாவினா புத்திசாலிக்கு பேர் மேதாவி. அதுவும் அதிமேதாவினா பெரும் புத்திசாலிகள், பெரும் அறிவாளிகள். பெரிய பெரிய இடங்களில் தான் இவங்களுக்கு பதவிகள் இருக்கும். ஒரு பிரைம் மினிஸ்டருக்கே பிஏவாக இருக்கிறதால இந்த கன்னி லக்னத்தில் பிறக்கலாம். அந்தளவு புத்தி கூர்மை. அமைச்சர் பதவி அப்போல்லாம் ராஜாவுக்கு அமைச்சராக இருக்கிறவங்களாம் ராஜா கூட அறிவாளியாக இருந்தால் தான் வச்சுப்பாங்க. அமைச்சரை இது என்ன பண்ணலாம்னு கேட்டால் அவர் உடனே தீர்வு சொல்லணும். ஏன்னா ராஜா கூட அறிவாளியாக இருக்கிறது அமைச்சர் தான். இப்போ அமைச்சருக்கு அந்த அறிவு இருக்கணும். அறிவு இருக்கிறவங்க தான் இந்த மேதாவி. மேதாவி யாருன்னு பார்த்தா கன்னி லக்னத்தில் பிறக்கணும். அப்போ ஏற்பட்ட அறிவு உண்டாகும். இந்த புதன் திசை காலகட்டத்தில் அவங்களுக்கு இந்த பொதுவாக எடுத்துனோம்னா இந்த மாதிரி தனியார் துறை, ஐடி கம்பெனி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் சம்மந்தமான துறைகள், எலக்ட்ரானிக் பொருட்கள், அதே மாதிரியே டீச்சிங் ப்ரொஃபஷனல், கணித சம்பந்தமான தொழில் இதில் எல்லாம் பணியாற்றக்கூடியவர்களுக்கு இந்த புதன் திசை காலகட்டத்தில் அபரிவிதமான யோகம். அப்போ தான் நீங்கள் சம்பாதிக்க முடியும், செட்டில் ஆக முடியும், ஸ்திரமாக்க முடியும் வாழ்க்கையை. 17 வருடம். அந்த 17 வருடம் உங்களுக்கு அந்த வயசுக்கு வரணும். அதுக்கு சொந்த ஜாதகம் பார்க்கணும். 60 வயசில் புதன் திசை அந்த 17 வருஷத்தில் என்ன பண்ண முடியும்? ரிட்டையர்ட் ஆகிருப்பாங்கலாம், வேலையை செஞ்சு வீட்டில் வேணால் டியூஷன் எடுக்கலாம். அப்போது அதுக்கு தான் நம்ம சொந்த ஜாதகம் பார்க்கணும். இந்த லக்னத்திற்கு இந்த திசை இப்படி அருமையான பலரை கொடுக்கும். அது நமக்கு எப்போ வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அப்போது இந்த கன்னி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு புதன் திசை டாப் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அப்போ மற்ற திசைகள்லாம் எதுவும் பண்ணாதா அப்படின்னு சொல்ல முடியாது. சூரிய திசை அப்படின்னு எடுத்துட்டால் புதன் சூரியன் சேர்க்கை அரசாங்க உத்தியோகத்தில் வேலை வாய்ப்பு சூரிய திசையில் கிடைக்கும். கன்னியா லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சூரிய திசை நடக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த பருவம் இருந்தால், அந்த வயது இருந்தால் அரசாங்கத்தில் பதவி வாய்ப்பு, வேலை வாய்ப்பு. நிறைய பேர் இந்த குரூப் 1, குரூப் 2, குரூப் 3 சொல்கிறாங்க. எங்களோட ஜாதகம் பார்க்க வருவாங்க. இந்த மாதிரிலாம் இது எழுதியிருக்கேன், எனக்கு கண்டிப்பாக அந்த வேலை கிடைக்குமான்லாம் கேட்பாங்க. அப்போ இதெல்லாம் நம்ம கணிக்கணும். என்ன தசா புத்தி, என்ன லக்னம். இப்போ கன்னி லக்னத்தில் பிறந்து சூரிய திசை நடக்கும் பொழுது அரசாங்க பதவிகள் கிடைக்கும். சந்திர லக்னத்தில் சந்திர திசை நடக்கும் பொழுது திருமணம் நடைபெறும். தாயார் வழி சொத்துக்கள் உண்டாகும். மனக்குழப்பங்கள் விலகும். எடுத்த காரியத்தை நிறைவேற்றலாம். வீட்டில் குடும்ப பிரிவு, சண்டை சச்சரவு, சகோதர பிரிவு, கருத்து வேறுபாடுகள் இப்படியெல்லாம் இருந்தால் அதெல்லாம் அந்த தசாபதியில் நிவர்த்தியாகும். எல்லாம் ஒற்றுமை ஏற்படும். குடும்ப ஒற்றுமை, குடும்ப அந்யோன்யம்ங்கிறது ஏற்படும். நாங்கள் சில பேர்லாம் பார்த்தா நாங்கள் 3 தலைமுறையாக பேசுகிறது இல்லைங்க, பங்காளி தான். வெளியில் பார்த்தா அப்படியே சிரிச்சுக்குவேன் தவிர மற்றபடி போக்குவரத்து பேச்சுவார்த்தைலாம் இல்லைங்கம்பாங்க. அது ஏதோ ஒரு பிரச்சனை முப்பாட்டார் பண்ணிட்டு போயிருப்பாங்க. அது இன்றைக்கி வரைக்கும் வளர்த்தின்னு இருப்பாங்க. அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் இந்த கன்னியா லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த சந்திர திசை காலகட்டத்தில் நிவர்த்தியாகி எல்லா குடும்பமும் அந்யோன்யம் ஐக்கியமாகக்கூடிய நேரம் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஏன்னா பிரச்சனை இல்லாத குடும்பம் அப்படிங்கிறது கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கும். அதை நிவர்த்தி செய்து கொள்வதற்கு அந்த நேரங்காலங்கள் வரும்போது தானாக நிவர்த்தி ஆகிடுது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா செவ்வாய் திசையில் இவங்க வீடு வாங்கலாம். கன்னி லக்னத்தில் பிறந்தவங்க கண்டிப்பாக வீடு வாங்கக்கூடிய யோகம் அப்படிங்கிறது இந்த செவ்வாய் திசையில் நடக்கும். பொதுவாக இந்த கன்னி லக்னத்தில் பிறந்தவங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். இடம் வாங்கி வீடு வாங்க முடியாது, வீடு கட்ட முடியாது, வீடாகத்தான் வாங்கணும். கன்னி லக்னத்தில் இதெல்லாம் ஒரு பாயிண்ட்டு தெரிஞ்சுக்கணும். கன்னி லக்னத்தில் பிறந்தவர்கள் சொந்த வீடு, கட்டுற வீட்டை வாங்குவது மிகவும் உத்தமம். நான் இடமா வாங்கி இங்கே இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாங்கிறதுக்கு யோகங்கள் கிடையாது. ஏற்கனவே ஒருத்தர் கட்டி விற்கிறாங்க, அதை கட்டி வச்சுருக்காங்க அப்படின்னா அந்த வீட்டை வாங்கிக்கிறது யோகம். அது செவ்வாய் திசையில் நடக்கும். ராகு திசையில் பார்த்தோம்னால் குழந்தைகளால் நன்மைகள். குழந்தைகள் பெயர் புகழை வாங்கி கொடுப்பார்கள்.
மன மகிழ்ச்சி ஏற்படும். 100 குழந்தைகள் உங்கள் பையன் ஃபஸ்ட் கிளாஸ் அல்லது விளையாட்டுத்துறையில் மெடல் வாங்கிட்டு வரான், அல்ல ஸ்டேட் ஃபஸ்ட்டு, டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட்டு, ஸ்கூல் ஃபஸ்ட்டு, டாப் ரேங்கர் இப்படியெல்லாம் எத்தனையோ வச்சுருக்காங்கல்ல. அந்த மாதிரி வந்தால் உங்களுக்கு பெருமை தானே. இல்லை ஸ்கூலில் பிரின்ஸ்பால் கூப்பிட்டு என்னங்க உங்கள் பையன் படிக்கவே மாட்டேங்கிறான், கொஞ்சம் சொல்லி வைங்க, நாங்களே எவ்வளோதான் அவனுக்கு பாடம் எடுக்கிறது, 10th வந்துட்டான் அப்படின்னு அங்கே போய் கை கட்டி நிற்கிறதுக்கும் இந்த மாதிரி பேப்பரில் நம்ம குழந்தைகளுடைய பேரை போடுவதற்கும் டிவியில் சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. அந்த மாதிரி யோகங்களை அனுபவிக்கிறது இந்த ராகு தசையில் கன்னி லக்னத்தில் பிறந்தால் அனுபவிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ராகு திசைக்கு அப்புறம் குரு திசை. குரு திசையில் பார்த்தால் சகல போக போக்கியங்கள், சந்தோஷங்கள், செட்டில்மெண்ட், வாழ்க்கையில் வீடு மனை வாகனம் வசதிகள் அப்பாடா அப்படின்னு கோரக்கூடிய அமைப்புகளை கொடுப்பார். சுக்கிர திசை அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்மளுடைய மகள்கள் இவங்களுக்கெல்லாம் திருமணத்தை செய்து வைத்து பேரன் பேத்திகளோட வாழ்க்கையை நிறைவு செய்யக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதையும் கொடுப்பார். பொதுவாக இந்த புதன் திசை காலகட்டத்தில் இவங்களுக்கு அபரிமிதமான யோகம். அந்த புதன் திசை எப்போ வருது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும்னா இந்த கன்னியா லக்னத்துக்காரங்க அவசியம் ஒரு தடவை சொந்த ஜாதகத்தை பார்க்கணும். சொந்த ஜாதகம் பார்க்குறது நாங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிற எண்ணங்கள் எல்லாருக்கும் வரும். ஒன்றும் பண்ண வேண்டாம், இந்த வீடியோவை முழுமையாக பார்த்தீங்கன்னா அதில் எங்களுடைய அலைபேசி எண் வரும். அந்த எண்ணிற்கு தாராளமாக நீங்கள் தொடர்பு கொண்டு ஐயா எனக்கு ஜாதகத்தை பற்றி தெரியல, ஜாதகத்தை கொஞ்சம் பார்த்து எப்போ என்னென்ன பலன் சொல்லுங்கன்னா நாங்கள் தாராளமாக உங்களுக்கு இன்னும் தனிப்பட்ட முறையாக என்னென்ன பலன்கள் உண்டோ அத்தனையும் தெளிவாக சொல்லுவோம். தெரிந்து அந்த காலகட்டத்தில் நீங்கள் அதை செய்யும் பொழுது கண்டிப்பாக நாம் செய்யக்கூடிய காரியங்கள் தவறாமல் கரெக்டாக நேரத்திற்கு அதை செய்யும் பொழுது அந்த பலனை முழுமையாக அனுபவிக்கலாம். எனவே சொந்த ஜாதகம் பார்த்து பலன்களை தெரிந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.